சதுஷ்பாத கரணம். இதுக்கு பைரவர் தான் முக்கியமான விலங்கு. குரு பகவான் தான். அப்போ இந்த பைரவர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பைரவர் கோயில் நிறைய பார்க்குறீங்க. ஆமா. நிறைய ரொம்ப அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் வழிபாடு அதிகமாக பண்ணுறாங்க. நாட்டு நாய் தான் நம்மளுக்கு உண்மையான பைரவ பெருமான். ம். அப்போது நாய்களுக்கு தேவையான உணவுகளை அவ்வப்போது அசைவத்தை கொடுக்கக்கூடாது. ம். நீங்கள் நாய்க்கு உணவு தரன்றதுக்காக போய் அசைவத்தை போடக்கூடாது. சைவம் தான் போடணும். அது சாப்பிட்றதுக்காக நீங்கள் போய் விரும்பி தரக்கூடாது. அதுக்கு சைவமாக தான் உணவுப் பொருளை கொடுக்கணும். ம். அப்போ அந்த அது சார்ந்த உணவுப் பொருளுக்கு அதுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே அது பிரீத்தி கிடைக்கும். நீங்கள் வெற்றி வேணும்னும் போது அந்த சின்னத்தை, அந்த விலங்குடைய சின்னத்தை அவசியம் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு கருணநாதன் யாரெல்லாம் இயக்குறீங்களோ ம். அவங்க எல்லாருமே அதுக்கான சின்னத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கோழி இருக்கா, கோழியுடைய விஷயத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பன்றி இருக்கா, பன்றி படத்தை வச்சுங்க. ஏன்னா இது உங்கள் ஜாதகத்தை ஆக்டிவேட் பண்ணுற விஷயம். Activation. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பன்றி படமா, அருமையான ஒரு பன்றி படத்தை உங்கள் ஆஃபீஸில் வையுங்க. நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா, காருக்கு முன்னாடி இந்த கருணாநிதி படத்தை வையுங்க.